பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. பவித்ரா கிட்ட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுறாங்க, நான் உன்னை தனியாக விட்டுட்டணும்னு. ஐ won't let him down, I won't let him sit in. இவர் என்ன ட்ராமா பண்ணின்னு இருக்கிறாரு? ஓய் நீ சொன்ன விஷால், பட் அது வார்த்தையாக தான் இருந்தது. உன்னோட ஆக்ஷன்ஸ் எனக்கு ஹோப் கொடுத்தது. ப்ளீஸ் என்ன வெளில அமிச்சிடுங்க ப்ளீஸ் பிக் பாஸ். அந்த ஷர்ட்லெஸ்க்கு அவங்க கொடுத்த அடியாக இருக்கட்டும், தடவுறது பெசைறது, இதுக்கு கொடுத்த அடி என்னண்ணே அப்படின்னு ரவீந்தருக்கு சொன்னோன்னே, உன்னை விட ஜாஸ்தி எனக்கு ஃபன் பண்ண தெரியும். உனக்கு சம்பந்தி இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, அதனால நீ என்னங்க அன்றைக்கே நான் உங்ககிட்ட பேசணும் இது பண்ணணும் நான் அப்போ யோசித்தேன். ஆனால் நீங்கள் பண்ணதில் உங்ககிட்ட எனக்கு வர பிடிக்கலன்னால நான் போயிட்டேன். வெல்கம் டு BB8 vs அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹலோ ஹாய் வணக்கம். வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், தர்ஷிகாவோட ரீஎன்ட்ரி. திருப்பி அவங்க எப்போ வருவாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு விஷாலோட ரியாக்ஷன் அப்போ எப்படி இருக்கணும். ப்ரோமோலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு, இன்னைக்கு விஷாலை வந்து வச்சு சேவ் போறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? தர்ஷிகா ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப தெளிவாக, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம வந்து அவங்க இருக்கும் போது நிறைய விஷயம் எப்போ பார்த்தாலும் விஷால் விஷால்ன்றாங்க. இந்த பொண்ணு பவித்ரான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க அவ்வளோ நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க கொள்கிறாங்க. இவங்க என்ன கண்டுக்கவே மாட்றாங்க. எலிமினேட் ஆகிட்டு போகும்போது கூட அந்த ஏவியை பார்த்து விஷு நம்மளது வீடியோ வந்துச்சுடா நான் பார்த்தேன்டா அப்படி இப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது தவிர்த்து பவித்ராக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்கணும்னு நினச்ச வேல்யூ வந்து கொடுக்கலையோ அப்படின்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் அதை உணர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் பவித்ரா கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாய் ஹாய் ஹக்கு எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டான வேலையே விஷாலுக்கு போய் ஹாய் அப்படின்ட்டு போயிட்டு பவித்ரா கிட்ட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. நான் உன்னை தனியாக விட்டுட்டணும்னு தோணுச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வெளியில் போன பிறகு தான் அதோட கஷ்டம் புரிஞ்சுது, அப்படி இப்படி. நான் வரும்போது நீ இருக்கணும், கண்டிப்பாக நான் இருக்கணும், நீ இருக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், நல்ல வேலை நீ இருந்த, ஐ எம் சாரி அப்படின்லாம் வந்து ஜென்யூனாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொன்னல, ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கும் போது அதோட வேல்யூ தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ தெரியும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இது கரெக்டாக அது ரியலைசேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பவித்ரா கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வீட்டில் எது பண்ணாலுமே நீ என்ன பண்ணன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் உடஞ்சப்போ கூட நீ ரொம்ப ஸ்ட்ராங், அப்படி தான் பண்ணுவாங்க இந்த கேமில், நீ எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து நிற்கிறேன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நல்லாயிருக்கு. தர்ஷிகாதும் பவித்ராதும் இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ரவீந்தர் வந்து ஒரு சீன் போட்டாரோ ட்ராமா போட்டாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ தர்ஷிகா போய் ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க இவர் நைட்டு உட்காந்து விஷால் கிட்ட பேசுறது, இத்தனை பேர் ஒன்று வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா என்னடா அர்த்தம், அவள் இன்டர்வியூவில் உன்னை பற்றி பேசி வச்சிருக்காடா, அவள் பேசுனதுனால தான்டா இவங்கெல்லாம் வந்து உன்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு விஷால் கிட்ட. அதை வந்து அந்த பொண்ணு கேட்டுச்சு, நீங்கள் அதை சொன்னீங்க பண்ணீங்க, நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், இது பண்ணேன், அது என்னோட பர்சனல், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே வரீங்க, என்னோட ப்ரொஃபைலில் கூட நான் தேவையில்லாமல் எதுவுமே பண்ணலை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு உடனே இவர் ஒரு ட்ராமா போட்டார் பாருங்க, நான் அவனை காப்பாற்றுவேன், அவனுக்காக நான் நிற்பேன். இது வந்து அங்கே விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு நல்ல ட்ரிக்கரை உண்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுல்ல. ஏங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், தர்ஷிகா பாதிக்கப்பட்டவங்க, அவங்க உள்ள ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தாங்க விஷாலோட, வெளியில் வந்து அது பிரேக் டவுன் ஆகுது, அப்படி இல்லைன்றாங்க. ஏங்க கூட பழகின ஒருத்தனே எங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா இப்போ இது மார்க்கெட்டிங் தானே அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது தர்ஷிகாவுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்க அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தர்ஷிகாவே அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க. நான் தான் நம்பி ஏமாந்துட்டேன் போல இருக்குது, அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ஹோப்புன்னு நினச்சிட்டேன், ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு ஆப்வியஸாக அந்த ஏமாற்றத்தில் அவங்க பேசியிருக்காங்க. இவர் உட்காந்து ஐ won't let him down, I won't let him sit in. இவர் என்ன ட்ராமா பண்ணின்னு இருக்கிறாரு? எனக்கு புரியலையே. இப்போ என்ன விஷாலுக்கும் PR வேலை பார்க்குறாரா வீட்டுக்குள்ள இவர்? அதை உடனே கேள்வி கேட்டால் இந்த ட்ராமா போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதானே, அதுக்கு சூப்பராக தர்ஷிகா சொன்னாங்க பாருங்க, உங்களை விடவா அப்படின்ட்டு சூப்பராக மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஒன்று சொன்னாங்க. இவர் வீட்டுக்கு போயிட்டு ஏதேதோ பண்ணுற யாருக்கோ நியாயம் கேட்குறேன்னு உட்காந்து கேவலமான ஒரு காரியத்தை பண்ணின்னு இருக்காரு வீட்டில். விஷால் கிட்ட அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போது கூட ரொம்ப ஆன் பாயிண்டாக இருந்தது. தர்ஷிகா கேட்ட கேள்விங்க வந்து விஷால் கிட்ட, நீ வந்து மார்க்கெட்டிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க, எங்கன்னமோ தான் கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க ராணுவக்கிட்டையும் சத்யா கிட்டேயும், எங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது மார்க்கெட்டிங் தானே அப்படி. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப
மனசு உடஞ்சிருச்சு, நான் ஹர்ட் ஆகிட்டேன். நான் மார்க்கெட்டிங்காகலாம் நான் பழகலை உங்ககிட்ட, எனக்கு உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருந்தது, நான் பழகினேன். அதுக்கு விஷால் சொன்னார், நான் தான் சொல்லிட்டேனே இந்த வீட்டில் இதெல்லாம் செட் ஆகாது, நான் லவ் ட்ராமாலாம் இருக்குது, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேனே அப்படின்னு நான் சொன்னபோது, நீ சொன்ன விஷால் பட் அது வார்த்தையாக தான் இருந்தது, உன்னோட ஆக்ஷன்ஸ் எனக்கு ஹோப் கொடுத்தது. நீ சொன்னல நான் ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் தப்பாயிடுச்சு, நான் கொடுக்காம இருந்திருக்கணும்ன்ட்டு. ஆனால் இங்கே என்னென்னா, நான் உனக்கு கொடுத்த ஸ்பேஸில் நீ ஹோப் கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்ட. நான் அது வந்து ஃபிக்ஸே பண்ணிட்டேன். ஓகே, அவன் என்ன சொன்னாலுமே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்காதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது, பார்க்கறது பழகிறது. நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல, இப்படி கட்டிப்பிடிக்க வரும்போது என்ன இப்படி வந்து கட்டிப்பிடிக்கிற, அப்போ இப்போ வந்து கட்டிப்பிடி, அப்போ எனக்கு ஊட்டி விட மாட்டியா, ஷவர் மீ வித் யுவர் லவ். இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான அறிகுறி கிடையாது. இட்ஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ஹோப். நீ இடம் கொடுத்ததுனால தானே அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நான் இடம் கொடுத்ததுனால தானே நீயுமே நிறைய விஷயங்கள் பண்ணி நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். இல்லைனா நான் முட்டாள் கிடையாது. நீ இல்லை கிடையாதுன்னு சொல்லியிருந்தா மேபி 2 நாள் ஹர்ட் ஆகிருக்கும். நான் 3ஆவது நாள் நான் மைண்ட் மாறிட்டு இருக்கோம். ஏன்னா இது நான் பக்காவாக போய் லவ் அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு சம் கைண்ட் ஆஃப் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, கிட்டத்தட்ட காதல் மாதிரி. ஆனால் அது லவ் கிடையாது, ஆனால் அது மாதிரி. இங்கே எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துல தான் தர்ஷிகா ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க விஷால் அவருக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த சிக்னல்ஸாக இருக்கும், மிக்ஸ்டு சிக்னல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஐ திங்க் அது ரொம்ப பெரிய ஒரு தவறான விஷயம் இல்லை. அது இல்லை, அது அப்பட்டமா தெரிஞ்சுதானே, அது அப்பட்டமா தெரிஞ்சுதே எல்லா வெளி உலகத்துக்கும். அப்பட்டமா இந்த பையன் இல்லைன்றான், இந்த வீட்டில் வேணான்றான், ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் அப்படி இல்லையேப்பா. எதுக்கு இந்த பக்கம் ஒரு ட்ராமா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு ட்ராமா பண்ணுறாரு இந்த பையன் அப்படின்னு தானே இருந்துச்சு. அந்த தான் அவங்களும் உணர்ந்துருக்காங்க. அவங்க ஒத்துக்கு சொல்லியும் இது பண்ணாங்க. அண்ட் எங்கள் அம்மாவோட மோதிரம் வேணும்னு ஒரு 2-3 தடவை சொல்லிட்டாங்க. நான் தான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் ஏமாந்துட்டேன். வேண்டாம் போதும், இதுக்கு மேலே இந்த கனெக்ஷன், இந்த பாசம், அன்பு எதுக்குமே இடம் வேணான்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து அவங்களோட மோதிரம் கேட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே கரெக்டாக ரொம்ப பாயிண்ட்டாக தர்ஷிகா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அண்ட் உன்னால் நான் வெளியில் போகல, போதுமா, உன்னால் நான் வெளியில் போகல, என்னோட கேம் திசை மாறிடுச்சு, அதனால நான் வெளில போயிட்டேன். ஸோ நீ அந்த பழியை நீ எடுத்துக்க வேண்டாம். இங்கே இருக்கிறவங்கக்கிட்டேயும் நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன், அது என்ன சம்மந்தப்பட்டது நான் பேசிக்கிறேன், எனக்காக நீங்கள் யாரும் பேச தேவையில்ல. அதுக்கு ஒரு முட்டு வச்சுட்டாங்க. சாச்சனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் வேற பிக் பாஸ்ல. அப்படியா? ஆஹா, கரெக்ட் 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 ஆனி கரெக்ட். என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க தர்ஷிகா. இல்ல நான் 24 Hours இன்னொரு கான்வர்சேஷனும் பார்த்தேன். சௌந்தர்யா அங்க போய் அழுதுட்டு படுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன வர்ஷினியோட சேர்ந்து கேமரா முன்னாடி நின்று அவங்க நடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஜனங்களே சிம்பத்தி ஓட்டு போட்டுறாதீங்க, நீ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. உடனே வந்து சாச்சனா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, வர்ஷினி அக்கா பேசும்போது நான் போய் நின்று மண்டையை ஆட்டினேன் ஆமான்ட்டு. அது கூட நீ எப்படி பண்ணுவ? தப்பு தானே. இது வெளியில் எப்படி போவோன்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தவங்க உண்மையாக அழுகுறாங்களோ, அது பொய்யா அழுகுறாங்களோ, என்னவோ ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீ எப்படி போய் அப்படி பண்ணுவ? நீ சின்ன குழந்தை கிடையாது, உனக்கு புத்தி இருக்குல்ல, நீ பண்ணது தப்பு சாச்சனா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ தர்ஷிகா வந்து இந்த பிளே பாய், இந்த சௌந்தர்யா மேட்டர் இதெல்லாம் சொன்ன உடனே அப்போ என் பேர் வெளியில் போச்சா, இது பண்ணிச்சா, ப்ளீஸ் என்னை வெளில அமிச்சிடுங்க ப்ளீஸ் பிக் பாஸ். வாவ், பயங்கரமான ஆக்டிங் தானே நீ. இது சிம்பத்தி விக்டம் கார்டு. எனக்கு கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. பேக் டு பேக் கர்மா ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. சௌந்தர்யா அன்னைக்கு அழுவுறத வந்து இவங்கெல்லாம் வந்து உட்காந்து சொன்னாங்க, ட்ராமா, மக்களே நம்பாதீங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் கூட கிடையாது வர்ஷினி அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் கர்மா ஓவர். 3ஆவது நாள் சாச்சனா அழுகுறாங்க. 2ஆவது கர்மா கம்ப்ளீட் ஆயிருக்கு. சாச்சனாக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகி போகும்போதே உலகமே காரி துப்பிட்டு இருக்குன்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆஹா, நம்ம இப்படி இருந்தால் ஜனங்களுக்கு பிடிக்கல, நம்ம கிட்ட தவறுகள் நிறைய இருக்கு, நம்ம இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு பிக் பாஸ் வீட்டில் கிடச்சிருக்கு, நம்ம வேற ஒரு சாச்சனாவா இந்த வீட்டுக்குள்ளே போய் ப்ரூவ் பண்ணிட்டு வரணும்னு பண்ணாங்களா? ஏதாவது ஒரு சேஞ்ச் சொல்லுங்க சாச்சனா கிட்ட. இன்னும் டபுளாக இருக்கு. திமிரு, தெனாவிட்டு, பித்தலாட்டம், வன்மம், பொறாம, விஷால கட்டி பிடிச்சின்னு முத்துக்குமரனா பார்த்து தர்ஷிகா கிட்ட வாவ். லைஃப்ல உண்மையாலுமே சாச்சனா ஏதாவது ஒரு பொசிஷன் அழுத கூட நம்மளுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வந்து எப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்கன்னா, நான் எனக்கு 21 வயசு தான் ஆகுது, எனக்கு என்ன தெரியும்னா நல்லா தெரியும். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பக்கோடா ஆக்டிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அம்மா வந்து நம்மளெல்லாம் முட்டாளுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க இத்தனை லட்சம் பேர் பிக் பாஸ் பார்க்குறவங்க. தட்டி விடுங்க. தர்ஷிகா சூப்பர், வேற லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சத்யாவும் ஜெஃப்ரியும் வராங்க. விஷால் பயங்கரமான வெயிட்டிங் மூமெண்ட் அது, சத்யாவை பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் வந்து. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியுமே வந்து இந்த அர்ணவ் கலாச்சதுக்கு வந்து முத்துக்குமரன், சௌந்தர்யா, ரயான், ஜாக்லின்லாம் அவருக்காக நின்னது. வீடே நின்றுப்பாங்க, பட்
அவர் ஒன்று நினச்சிருப்பார்ல, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவங்க ஃபேக்காக இருப்பாங்களோ, இவங்க நடிக்கிறாங்களோ பண்ணுறாங்க. பட் வெளியில் போகும்போது அந்த ஒரு அந்த ஒரு இது மாறி இருக்கும்ல, அந்த ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கும்ல. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் ரிசீவ் பண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா, சவுண்டு கிட்ட போயிட்டு, ஏன் அழுவாத, பார்க்க அசிங்கமாக இருக்குது, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுற, யார் என்ன பேசுனா என்ன, நீ அழுவாத, நான் தான் வந்துட்டேன்ல வீட்டுக்குள்ளே, நீ அழுவாத அப்படின்னு 4-5 இடத்துல அவர் ரிஜிஸ்டர் பண்ணதாக இருக்கட்டும். சூப்பராக இருந்தது. சத்யாவுமே போய் விஷாலுக்கு நான் இருக்கேன்டா உனக்காக, நீ ஏன்டா கவலைப்படுற, உனக்கு ஒன்றுனா நான் வருவேன்டா அப்படின்னு இது பண்ணது. மொத்தம் ஒரு எல்லாரையுமே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம், அவங்க இவங்களை நடத்தின விதம் சூப்பராக. அதுக்கு நடுவில் வேற ஒரு கன்றாவி, அசின் எப்போ வர போகிறாங்க, அன்ஷிதா எப்போ வர போகிறாங்க அப்படின்னு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அனிதா வந்து என்ன பண்ணாங்க, விஷால் நீ வந்து இது அர்ணவ் கிட்ட போயிட்டு அன்ஷிதா வந்தா நீ ஹாப்பி ஆயிடுவல, அசின் வந்தா அப்படின்ட்டு அர்ணவ் கிட்ட கேட்டு, எனக்கு என்ன ஹாப்பி, விஷாலுக்கு தான் ஹாப்பி. எதுக்கு அந்த பையனை இழுக்கணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல, எதுக்கு இழுக்கணும், இவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேன், இந்த டைலாகை வேற தினிக்கும் சொல்லி தலை வலிக்குதான். நீ எனக்கு இவர் கிளிக்கல, அவங்க தான் மொத்தமாக வச்சு இவரை கிளின்னு கிழிச்சுன்னு இருக்கிறாங்க அர்ணவை. தேவையில்லாத கான்வர்சேஷன் விஷாலோட, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் சூப்பராக கெத்தா சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து சபையில் நின்று அந்த ஷர்ட்லெஸ்க்கு அவங்க கொடுத்த அடியாக இருக்கட்டும், தடவுறது பெசைறது இதுக்கு கொடுத்த அடியாக இருக்கட்டும். ஜெஃப்ரி கேட்டா பாருங்க சூப்பராக, வீட்டில் 8 பேரை தானே உங்களுக்கு கேள்வி கேட்க சொன்னாங்க, இல்லாதவங்களுக்கு கேட்குறீங்க, கரெக்டாக ஆள் இல்லாதப்போ கேள்வி கேட்குறீங்களா. உடனே சத்யா, டேய் எந்த சீசன்டா இங்கே உட்காந்துன்னு இருக்கான், கேள்வி கேட்குறான் பண்ணுறான்ட்டு. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. என்னென்ன வார்த்தைங்க, சட்டை இல்லாத சுத்துறவன், தடவரவன், நோன்றவன், என்னென்ன வார்த்தைங்க. அதுக்கு ஒரு பதிலடியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட், பவித்ராக்கு ஒரு புகழ்ச்சி, முத்துக்குமரனுக்கு ஒரு புகழ்ச்சி, சௌந்தர்யாவுக்கு ஒரு புகழ்ச்சி, ரயானுக்கு ஒரு புகழ்ச்சி, விஷாலுக்கு ஒரு புகழ்ச்சி, ஜாக்லின் ஒரு புகழ்ச்சி. ஒருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் நம்ம வந்து வார்த்தைகளால் கொடுத்து அவங்கள தேத்தணும்னு நினச்சாங்களோ சூப்பராக பண்ணாங்க. எல்லாருக்குமே பொருந்தும். ஜெஃப்ரியும் சத்யாவும் சொன்ன வார்த்தைகள் எல்லாருக்குமே பொருந்தும். இப்படி தான் இருக்கணும். வந்த உடனே அடிக்கிறேன், குத்துறேன், உடைக்கிறேன், உடனே வந்த உடனே இப்படின்லாம் யாரும் பண்ணல. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ நெகட்டிவிட்டியை தாண்டி நம்மளுக்காக ஒருத்தங்க பேசுகிறாங்களேன்றது அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பராக இருந்தது. அதுக்கு உடனே சத்யா வேற லாஸ்ட்டில் அவர் வேணும்னே பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணாரா தெரில, இருக்கிற ஒரு வாரம் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, என்னென்ன அப்படின்னு ரவீந்தருக்கு சொன்னோன்னே, உன்னை விட ஜாஸ்தி எனக்கு ஃபன் பண்ண தெரியும் அப்படின்னு ஒன்று அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்களுக்குலாம் என்ன ஆகிப்போச்சு, நம்மலாம் இவங்கள வச்சு ஏதோ சித்திரவாதம் பண்ண மாதிரி, இப்போ வர புது வெயிட் வந்து இவங்களை கொண்டாடுற மாதிரி, அப்போது இவங்களாம் ஹீரோஸ், நம்மளாம் வில்லன்ஸ் மாதிரி இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு ரவீந்தர் சாருக்கு, சுனிதாக்கு, வர்ஷினிக்கு, சாச்சனாக்கு, அந்த கும்பலுக்கே இருக்கு அந்த ஃபீலிங், ரியாவை தவிர. ஓவராலாக அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் ஒன்று சொன்னார்ல, இவங்க யாரும் உங்களோட அந்த கேமை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டஃப் கொடுக்கலன்னு ஒரு விஷயம் முடிஞ்சுது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா இது மூலமா எனக்கு தெரிஞ்சு என்னங்க இருக்காதுங்க. இவங்கெல்லாம் என்னங்க ஒரு கேமை விளாட்னாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், பிக் பாஸ் வந்துட்டு வச்சு செஞ்சு அவங்கள நசுக்கி தூக்கி போட்டுருங்க. வெளியில் போய் பார்த்தீங்களே எபிசோடெல்லாம் எடுத்துன்னு வந்து வார்த்தையால் கொட்டி அவங்கள ஒரு மாதிரி பண்ணிடுங்க சொன்னாரா? சொல்லலை. வாய்ப்பு இருக்குது டாப் 5 போகிறதுக்கு, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கேம் விளாடுங்க, எப்படி வேணால் கேம் விளாட்லாம்ல, இப்படி தான் விளாடணும்னு அவசியமா? இந்த சேலஞ்சஸ் 8க்கு காரணம் சொல்லும் போது ஒருத்தவங்க ஒரு காரணம் பண்ணும்போது மறுபடியும் சுனிதா என்ன பண்ணாங்க, ஏந்திரிச்சு நின்று ஜாக்லினை டார்கெட், சௌந்தர்யாவை டார்கெட். அதுக்கப்புறம் ரியா பேசினாங்க. அது ரியாவோட இஷ்டம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. உடனே அங்கே சுனிதாக்கு என்ன கோவம், நீங்கள் நல்லதாக பேசி நல்ல பேர் வாங்கிட்டு நாங்கள்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சௌந்தர்யா உள்ளே வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே முட்டிக்குது. இதில் ஒரு தெளிவு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், சுனிதாக்கு பர்சனலாக சௌந்தர்யாவை பிடிக்கல, அதுதான் உண்மை. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உள்ள ஒன்றும் பண்ணல, வெளியில் ஒன்று பண்ணுற, அதனால தான் இந்த வீட்டில் இருக்க, இதெல்லாம் நியாயமாக யார்கிட்ட தருமா போய் கேட்கணும்? சுனிதா பிபி டீமை போய் கேட்கணும். போய் கேளுங்க, தைரியம் இருந்தால் கேளுங்க, அவங்க பதில் கொடுக்கட்டும், அவங்க தானே ஆன்சரபிள். இவங்க உள்ள கேமே விளாட்லையே, வெளியில் அவங்க பிஆர் ஆளுங்க தானே கேம் விளையாடின்னு இருக்காங்க, அவங்க ஏன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்கன்னு போய் பிபி டீமை கேளுங்க. ஏங்க அந்த பொண்ணுக்கு உள்ள எதுவுமே தெரியாதுங்க, அதை போய் கொச்ச 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 நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அண்ட் இதுக்கும் நான் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த ஊர்க்காரி கிடையாது, நான் பாஷை தெரியாமல் வந்து இங்கே 13 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த உழைப்பெல்லாம் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், அதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி தானே அந்த பொண்ணு வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டு பொண்ணே கிடையாது. சௌந்தர்யாவோ என்ன ஃபேமிலியாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க,
பேக்கரி, இவங்களோட மீடியா லைஃப், இவங்களோட இது இப்படின்னு போகுது. நீங்களுமே உங்க ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணியிருந்தா இங்க இருந்திருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. எங்க அப்பா அம்மாக்கு வந்து தமிழ் தெரியாது, அதனால அவங்க ஓட் போட முடியாது. எங்க ஃபேமிலியில அது ஓட் இல்ல. ஏங்க ஏதாவது நியாயம் இருக்கா? நீ லாங்குவேஜ் தெரியாதனால பிக் பாஸ்க்கு ஓட்டு போட தெரியாதா? சொல்லி கொடுங்க. இதெல்லாம் வந்து வாண்டடா கோவத்துல விட்ட வார்த்தைகள். அதுக்கப்புறம் உனக்கு சம்பந்தி இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, அதனால நீ என்னங்க? அப்புறம் உன்னை பேப்பர் போட்டே நான் பண்ணுவேன். ஊர் உலகத்துக்கே தெரியுங்க பிக் பாஸ் வீட்டில் யார் யாருக்கு பிஆர் இருக்கு பிஆர் இல்லைன்ட்டு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜனங்க எல்லாம் புத்திசாலி தான். 2 பேருமே முத்துக்குமரன் சௌந்தர்யாக்கு வெளியில என்ன நடக்குது தெரியாதுப்பா. அவங்க என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க, என்ன நல்லா ரீச் ஆகுற மாதிரி எங்கேஜிங்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதை தாண்டி அவங்க 2 பேருக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து உங்களை பிடிக்கலன்றத அந்த இடத்துலயுமே அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இவங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்கலன்றத வார்த்தையை பிடிக்கல. உன்னையும் அதே மாதிரி சவுண்டு வேற லெவல். நான் உழைப்பு போட்டு தான் இங்க வந்திருக்கேன், ஒண்ணுமே பண்ணாம நான் இங்க உட்கார முடியாது. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். ஆக்ஷன் காமிக்கிறது பண்றது. சௌந்தர்யா அதுக்கு டிட் ஃபார் டாட் சூப்பரா பதில் கொடுத்தாங்க. அதே சௌந்தர்யாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது சௌந்தர்யாவுக்கு புரிஞ்சிச்சு, இவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கலன்னு அதை தான் சொன்னாங்க. பர்சனல் பிரச்சனை என் கூட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றத சூப்பராக அடித்தாங்க. அந்த தெளிவு இருக்குல்ல ஆடுற பிளேயருக்கு. எதுக்குடா இவங்க நம்மளை அடிக்கிறாங்க, அதை தாண்டி இதுக்கு தான் அடிக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் காரணத்தெல்லாம் சொல்லி போட்டு அடிச்சுனே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் வந்துச்சுல்ல. அது வந்து பக்கா கிளாரிட்டி. எனக்கு சுனிதா, எனக்கு அதான் புரியல. சுனிதாவுமே போகும்போது கெத்தாக போயிட்டு இப்போ வரும்போது ரொம்ப பேடா இருக்கு. அவங்க பிஹேவியர் நல்லா இல்லை. சௌந்தர்யாவும் அர்ணவும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. அதை சொல்ல வந்தேன். அர்ணவுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நச்சுன்னு தானே இருப்பான். என்ன சொன்னாங்களே 5 பேர் சொம்பு தூக்கி இந்த தூக்கி அந்த தூக்கி சொன்னாங்களே, அதுக்கு என் மனசுல இருந்தது, அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இங்க வந்தேன். ரிப்பீட்டட் கேசட்ல அந்த ரெக்கார்டை போட்டு ரிப்பீட்டாக கேட்டால் எப்படி இருக்கும், தேஞ்சு போய் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. சூப்பராக சொன்னான் சௌந்தர்யா. அன்றைக்கே நான் உங்ககிட்ட பேசணும் இது பண்ணணும் நான் அப்போ யோசித்தேன், இப்போவும் யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணதில் உங்ககிட்ட எனக்கு வர பிடிக்கலான்னாலும் நான் போயிட்டேன். என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க பண்ணாதீங்க. இந்த தடவரான் நோன்றான்ற வார்த்தைங்கள்லாம் என் நண்பனை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்றது வெரி சூப்பர் கிளாரிட்டிங்க. தர்ஷிகா கூட அர்ணவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே, ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தவறாக இருக்குது. ஜால்ரான்றது பேசுறது, நீங்கள் மறுபடியும் உங்கள் பேரை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனந்தியும் ரஞ்சித் சாரும் உள்ளே வராங்க. அங்கே பாருங்கள், ஆனந்தி கூட வெளியில் சௌந்தர்யாவை பற்றி பேசியிருக்காங்க. பிஆர் டீம் பற்றிலாம் டாபிக் போயிருக்கு இன்டர்வியூவில். ஆனால் அவங்க எவ்வளோ டீசெண்டாக வீட்டுக்குள்ளே வந்து அன்வான்டாக எதுவுமே பேசல. அது ரவீந்திரனுக்கு சாரால வந்து அக்செப்டே பண்ண கேட்குறாரு சௌந்தர்யா கிட்ட. ஆமாம்மா சௌந்தர்யா கிட்ட கேட்குறாரு. அவங்க வந்து ஹாய் சொன்னாங்களோ, உன்னை ஹக் பண்ணாங்களோ, நார்மலாக தான் இருந்தாங்களே. இல்லை எனக்கு புரியல, வீட்டுக்கு வெளியில் ஒன்று பண்ணாங்க, இங்கே வந்து ஒன்று பண்ணுறாங்களே, அதான் நான் கேட்டேன். அதுலேயும் இவருக்கு ஒரு கண்டென்ட்டை உள்ளே வந்து சொருவி மற்றவங்க நிம்மதியை கெடுத்து. அவரோட குணத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹி வாண்ட்ஸ் டு மேக் ப்ராப்ளம்ஸ். மற்றவங்க சண்டை போட்டுக்கிறது, மற்றவங்க நிம்மதியில் நம்ம சுற்றுறதை பார்த்து சந்தோஷம் அடைகிற ஒரு குணம் அவருக்கு இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். ஆனந்தி வந்து முட்டாள் கிடையாது. வீட்டுக்கு வெளியில் இந்த பிஆர் பற்றி என்ன டாபிக் போகுது, பிக் பாஸ் என்ன கிளாரிட்டி கொடுத்தாரு, வீக்கெண்டு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன கிளாரிட்டி கொடுத்தாங்க பிஆர் டீமை பற்றின்னு எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால தான் ரொம்ப டீசெண்டாக, தேவையில்லாத ஒரு பிரச்சனைங்க வேணான்னு ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம வர்ஷினி வந்து விஷால் கிட்ட ஒரு நல்ல மொக்க வாங்கினாங்க பாத்தீங்களா. அது சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டில் பெருசா பாத்திரம் உடஞ்சி பாத்திரத்தை தூக்கி போட்டு கத்தி சண்டை போடும் போது இங்கேருந்து உட்காந்து என்ன அது சண்டை, இவங்க என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கும் பாத்தீங்களா. அவங்க வீட்டு சண்டை அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோன்னு விட மாட்டாங்க. அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கணும்னு மண்டை வெடிச்சிக்கிற மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த வர்ஷினிக்கு, அர்ணவுக்கு, ரவீந்தருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து குளிர் காய்வாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஷாலும் மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மோதரெல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த ஸ்டோரி இதோட எண்டுன்னு நான் நினைக்கிறேன். அசின் தர்ஷிகா இவங்க 2 பேர் இருக்கும் போதுதான் விஷாலுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும். என்ன நடக்குது இல்லப்பா, இதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து அன்ஷிதாவோட பேசுறதுக்கு பொறாமப்படுறது, இது பண்றது, இதெல்லாம் இனிமே தேவையில்லாததெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பட் இருந்தாலுமே இவர் எப்படி ரிசீவ் பண்றாரு, அவர் பாசத்தை எப்படி கொட்டுறாருன்னு ஒன்று பார்க்கணுன்னு இருக்கு. அதை பார்ப்போம். அண்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இன்னைக்கு பணப்பெட்டி ஈவினிங்க்கு மேலே உள்ளே போயிருக்கு. நாளைக்கு டெலிகாஸ்ட்டில் ஈவினிங்க்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். அந்த பணப்பெட்டி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்பயுமே ஒரு பணப்பெட்டி வச்சா எடுக்கணும், யார் எடுப்பா, இந்த மாதிரி தானே போகும். பணப்பெட்டியோடு சேர்ந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் நாளைக்கு நான் பார்க்கணும், யார் எடுக்க போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்றதையும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, ரவீந்தருக்கே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அவர் ரிஜிஸ்டர் பண்ணார். இவங்க இனிமேல் உடைய மாட்டாங்க, இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. யார் இந்த டாப் 6 அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க, விட்டுலான்ற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அவரால் அடங்க முடியல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது அவரோட இயல்பான குணம்.
எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும், என்ன வந்தாலும் தட்டி போட்டுட்டு ஸ்ட்ராங்காக வந்து நிற்கணும். உடையும், மனசு உடையும், வாழ பிடிக்காது, என்னடா நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டுமே இந்த வீட்டில் இப்படி வச்சு செய்கிறாங்களே, அதெல்லாம் என் லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம மீண்டு வரணும், அதை ஃபேஸ் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த ஒரு தேரியை நான் அப்படி தான் பார்க்குறேன். சந்தானம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அபியாக்கா ப்ளீஸ் கண்டினியூ ஆஸ் யுவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆஃப்டர் பிக் பாஸ், ப்ளீஸ் 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 ... ஹார்ட். ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு முயற்சி நான் போடுறேன். எனக்குமே கஷ்டமாக இருக்குது. இது பாருங்க, வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சீசன். அவங்க எப்படி பிக் பாஸ் டீம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ நம்மளும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் எப்படி கனெக்ட் ஆக போகிறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஏதோ ஒரு வகையாக நீங்கள் சொன்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு நான் கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். ஸ்ரீ அருண் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. I have watched many reviews, but this season it is so clear many have become biased. This season you have won my heart as the perfect reviewer. Kudos to you, Abhi. ஸ்ரீ அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்குங்க. ஏன்னா இந்த பிஆர் டீம் எல்லாம் வந்து அவங்க கண்டஸ்டன்ஸ் பண்ணுற தப்பை நம்ம கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே வைத்தறிச்சல் வந்துடும். அவங்களுக்கு பிஆர் வேலை பார்க்குறியா, இவங்களுக்கு பிஆர் வேலை பார்க்குறியா, கேட்டு அழுத்து போச்சு. பண்ணிவிட்டு அந்த பேரை வாங்கினா கூட பரவாயில்ல, பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல். பட் ஓகே, விமர்சனங்கள் இருக்க தானே செய்யும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறவங்களும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, நான் பையஸ்ட் கிடையாது அப்படின்னு. தேங்க்யூ. உண்மையாலுமே நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் இந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க, நான் நம்புகிறேன். மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நாளைக்கும் எபிசோட் முடிச்சோடனே வந்துடுறோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின்.